சூடான குக்கரை தண்ணியில கழுவி பாருங்க. ரொம்பவே ஷாக் ஆயிருவீங்க. உங்களோட அன்றாட வேலைகளை ஈஸியா முடிக்கிறதுக்கும், பணத்தை எப்படியெல்லாம் மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ முழுமையா பாருங்க. புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். மறக்காம நம்ம பிரீதா வீட்டு சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிப் நம்பர் 1, நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பேக்கு பாட்டில் கொடுத்து அனுப்புவோம். நம்ம தண்ணி கொடுத்து அனுப்புறப்ப அந்த மாதிரி லஞ்ச் பேக்கில் நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப தண்ணி லீக்கேஜ் ஆகுங்க. அந்த மாதிரி தண்ணி லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் தலைக்கு போடுற பேண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பேண்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி லஞ்ச் பேக்கில் உங்கள் தண்ணி பாட்டில் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஊக்கு வச்சு இந்த மாதிரி குத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் தண்ணி பாட்டில் நீங்கள் தண்ணி நிரப்புனதுக்கப்புறம் அந்த பாட்டிலை நீங்கள் இந்த மாதிரி பேண்டு அந்த ஹோல்ஸ்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா இதனால நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறப்ப நம்மளோட பாட்டிலில் தண்ணி லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லஞ்ச் பேக்கில் வாட்டர் பாட்டில் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 2, நம்ம பாத்ரூம் வாசனையா இருக்கணும் அப்படின்னு நம்ம கடையில் ஓடோனில் வாங்கி வைப்போம். அந்த மாதிரி நீங்கள் காசு கொடுத்து வாங்கி வைக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் செஞ்சு வச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வேஸ்டான கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லை புண்ணுக்கு வைக்கிற அந்த ஸ்பாஞ்ச் இருந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க. எது வேணால் ஓகேங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்த கம்ஃபோர்ட் இருக்கோ அந்த கம்ஃபோர்ட் ஃபுல்லாக அந்த துணியில் நனையிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜூஸ் பாட்டில் மூடியில் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இதை நம்ம பாத்ரூம்லோட செல்ஃபில் நீங்கள் வச்சு விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வாசனையாக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் ஓடோனில் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. டிப் நம்பர் 3, டிப் நம்பர் 3ல ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் முகத்தில் பூசுகிற எந்த ஒரு டேல்கம் பவுடராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு இதை உங்கள் வீட்டில் கிச்சனில் எந்த இடத்துல எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கோ அந்த பவுடரை நீங்கள் தூவி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எறும்பு தொல்லை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. உங்களோட சுகரில் வந்து எறும்பு தொல்லை அதிகமாக இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸை சுற்றியும் இந்த பவுடரை நீங்கள் தூவி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எறும்பு இருக்கவே இருக்காது. இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. டிப் நம்பர் 4, நம்ம வீட்டில் கற்பூரம் வாங்கி வைப்போம். கற்பூரம் வாங்கி வச்சோம் அப்படின்னு நாள்பட்ட நாளில் அது கரைஞ்சி போயிருங்க. கரையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு 10 மிளகு எடுத்து நீங்கள் கற்பூரத்தோட ஆட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கற்பூரம் கரையவே கரையாது. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 5, சூடான குக்கரை தண்ணியில் கழுவி பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நம்ம அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கப்ப விசில் வந்து லேட்டாக வருங்க. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் விசில் எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கஞ்சி தண்ணியை ஊற்றுங்க. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் சாப்பாடு கொண்டு போகணும் அப்படின்னா விசில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டேப் வாட்டரில் இந்த மாதிரி நீங்கள் கழுவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குக்கரோட சூடு தணிஞ்சு நமக்கு உடனே வந்து நம்ம விசிலை தூக்கி விட்டு நம்ம சாப்பாட்டை போட்டு விட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 6, டிப் நம்பர் 6ல நம்ம சுகர்லாம் அடிக்கடி நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். நம்ம இந்த மாதிரி ஏர் டைட்டான பாக்ஸில் எப்படி தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கும். எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க கிராம்பு எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் கிராம்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராம்பு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் சுகரில் ஆட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இதனால் நமக்கு வந்து எறும்பு தொல்லை இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 7,
நம்ம குழந்தைங்களோட ஷூலாம் நம்ம பாலிஷ் பண்ணுறதுக்கு பாலிஷர் வச்சுருப்போம். பாலிஷர் முடிஞ்சு போச்சு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க வேஸ்லினை வச்சு நீங்கள் ஈஸியாக பாலிஷ் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி வேஸ்லினை எடுத்து கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை வேஸ்டான கிளாத்தில் கொஞ்சமாக அப்ளை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஷூ ஃபுல்லாக இந்த மாதிரி படுற மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஷூ வந்து எந்த நிலமையில இருந்தாலுமே நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தால் எப்படி புதுசு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மாறிடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பாலிஷர் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் வேஸ்லின் இருந்துச்சுன்னா அப்படியே இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ ஒரு ஷூ நம்ம பாலிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2வது ஷூ வாஷ் பண்ணி பாலிஷ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2 ஷூவுமே பாலிஷ் பண்ணாச்சு. பாருங்க புதுசு மாதிரி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. டிப் நம்பர் 8, நம்ம வீட்டில் நைட் டைமில் கொசு தொல்லை அதிகமாக இருக்கும். நம்ம கொசுவர்த்தி வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே டேஞ்சர். குழந்தைங்க இருக்கிற இடத்துல கொசுவர்த்தி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஊதுபத்தி எடுத்துக்கோங்க. ஊதுபத்தியை இந்த மாதிரி வேஸ்லின் அப்ளை பண்ணி ஃபுல்லாக அந்த ஊதுபத்தி ஃபுல்லாக படுற அளவுக்கு இந்த மாதிரி வேஸ்லின் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஊதுபத்தியை பற்ற வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஊதுபத்தி ஸ்டாண்டில் நிற்க வச்சிட்டிங்க அப்படின்னா இதனால் நமக்கு கொசு தொல்லை இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.